9th standard exercise 8.1ல 8th sum பார்க்க போறோம். Find the arithmetic mean of the following data using step deviation method. ஏஜ் நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் கிளாஸ் இன்டர்வல் பாருங்க ஈக்குவலா வரும். அதாவது 15 to 25னா முடிகிற நம்பரே ஸ்டார்ட் ஆகும். 25 to 35, 35 to தான். இங்கேயும் பாருங்க 0 to 10, 10 to 20 அந்த கிளாஸ் இன்டர்வல்ல கேப் இல்லாம இருந்தது. ஆனா இந்த கொஸ்டின்ல பாருங்க 15 to 19, 20 to 24. அப்ப 19, 20 கேப் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர்ல வந்து என்ன பண்ணணும் 0.5 இதுல மைனஸ் பண்ணிட்டு 0.5 இதை ஆட் பண்ணும்போது அதனுடைய கிளாஸ் இன்டர்வல் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாம வரும். இது வந்து 14.5 வரும். இது கூட 0.5 ஆட் பண்ணும்போது 19.5. இதுல வந்து 0.5 மைனஸ் பண்ணும்போது இங்க 19.5 வரும். இதுவும் 19.5, இதுவும் 19.5 வரும். அப்ப அந்த கிளாஸ் இன்டர்வல் சேஞ்ச் ஆகாம வரும். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலை சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த சம்மை நம்ம போடணும். அந்த கிளாஸ் இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூல 0.5 வந்து மைனஸ் பண்ணிட்டு செகண்ட் இருக்க வேல்யூ 0.5 ஆட் பண்ணி ரைட் பண்ணிட்டேன். எஃப் உடைய வேல்யூ அதையே அப்படியே எடுத்து ரைட் பண்ணிட்டேன். மிட் வேல்யூ எக்ஸ் இது அதாவது இது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணோம் இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 இங்க போனா இது 20 ஆகும். 20 + 14 34. 34ல பாதி வந்து பாத்தீங்கன்னா 17. அதே மாதிரி இதுவும் பாருங்க இந்த 5.5 இங்க கொடுத்தா இது 20, 20 + 24 44. 44ல பாதி 22. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 17, 22 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 27, 32, 37, 42. செக் பண்ணி பார்த்தாலும் சேமா தான் வரும். மிட் வேல்யூ இது ஆர்டர்ஸ் வந்து கரெக்டா வந்துட்டு தான் இருக்கும். இதுல பாருங்க இப்ப நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா ஏ வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது ஆட் வேல்யூவா இருந்தா அதாவது 5 ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா மேல 2 கீழே 2 விட்டுட்டு சென்டர் நம்பர் எடுத்திருப்போம். இப்போ இது 6 வேல்யூஸ் இருக்கு. அப்ப மேல 2 கீழே 2 விட்டுட்டா இது 2 நம்பர் வரும். 27 வரும், 32 வரும். இதுல ஹையஸ்ட் வேல்யூ எதுனா 32. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 32 தான் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 32. இப்போ இங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே போட வேண்டியதுதான். x minus a divided by c இருக்கு இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க அதாவது d equal to x minus a divided by c இருக்கு இல்லையா. அந்த கால்குலேஷன்ஸ் இங்க போட்டிருக்கேன். xக்கு பதில் 17. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 17 மைனஸ் ஏங்கிறத நம்ம அசியூம் பண்ணது 32 டிவைடட் பை c. கிளாஸ் இன்டர்வல் வந்து 5 இன்க்ரீஸ் ஆகுது. அதனால c equal to 5. இது வந்து 32ல 17 மைனஸ் பண்ணா மைனஸ் 15 டிவைட் பை 5 கேன்சல் பண்ணா 3. அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதுல போட்டிருக்கேன். அந்த வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்குன்னா -3, -2, -1, 0, 1, 2. இந்த கால்குலேஷன்ல சேம் தான், ஈஸியா தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இங்க எஃப் ஆஃப் டி இருக்கு இல்லையா. அதாவது எஃப் உடைய வேல்யூ டி உடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இங்க ரைட் பண்ணிடணும். 4 3s are -12, 2 2s are 4, அங்க 0 இருக்கிறதுனால 40, 38 -1 வந்து -38. 0ல எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 1 into 10 10, 2 into 9 18. இது சமேஷன் எஃப் ஆஃப் டி, இது வந்து சமேஷன் எஃப். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க ரைட் பண்ணிடணும். 105ன்னு வருது. இது அதே மாதிரி இது மைனஸ் எல்லாம் வந்து தனியா ஆட் பண்ணிக்கணும், பிளஸ் தனியா ஆட் பண்ணிக்கணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். இந்த வேல்யூஸ் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 28. மைனஸ் நம்பர் ஆட் பண்றேன். மைனஸ் ஆஃப் 8 10 0 கேரி 1 4 4 8 9 90 வருது. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது கேரி 10 -8 2 8 -2 6 மைனஸ் தான் பெருசுன்றதுனால -62. ஓகே. இது வந்து மீன் x bar equal to a plus summation f of d divided by summation f into c. இதுல நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஏன்றது என்னன்னு எடுத்துக்கிட்டோம். மீன் வந்து 32 வந்து தான் அசியூம் பண்ணோம் இல்லையா. சமேஷன் எஃப் ஆஃப் டி வந்து -62 divided by f of summation f வந்து 105 multiply by 5. இதை கேன்சல் பண்றோம். 1521. இப்போ வந்து 21ன்னு இருக்கு.
இது வந்து 62ன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்துடலாம். 62 divided by 21, 2 times வருமா, 2 0 2. இங்க என்ன பண்ணும், பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஏன்னா இங்க 21 20 இருக்கிறதுனால 9 times வருமா, 9 1s are 9, 9 2s are 18. இதுல இருந்து இது மைனஸ் பண்ணும்போது 11. அகைன் ஒரு 0 ஆட் பண்ணிட்டு இது வந்து ஒரு 5 டைம்ஸ் போட்டு பார்க்குமா, 5 1s are 5, 5 2s are 10, 105. அகைன் பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்மளுக்கு 2 டிஜிட் இருந்தா போதும், 2.95 வருது. இங்க மைனஸ் இருக்கிறதுனால 32, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் தான் வரும், 2.95. அப்போ 32 2.95. இங்க 0 0 பாயிண்ட் வச்சு 0 0 தான், ஏன்னா நம்மளுக்கு மைனஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க இது வந்து 1 ஆயிடும், இது 10, மறுபடியும் இது கேட்கும் போது இது வந்து 10 ஆகும், இது 9 ஆகும். 10ல 5 போனா 5, 9ல 9 போனா 0. அகைன் இது வந்து 2 ஆகும், இது வந்து 11, 11ல 2 போனா 9. இங்க 2 இருக்கிறதுனால 2, இங்க பாயிண்ட் வந்துடும், பிளஸ்ல தான் ஆன்சர் வரும், -2 பிளஸ்ல தான் ஆன்சர். therefore 29.05 x bar உடைய வேல்யூ 29.05. நீங்க இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்த சம்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கிளாஸ் இன்டர்வல்குள்ளேயே தான் வரும் நம்மளுடைய மீடியன் மோடு, அந்த ஆன்சர் எல்லாமே இது மாதிரி கிளாஸ் இன்டர்வல் இருந்ததுன்னா மேக்சிமம் இந்த நம்பர்ஸ்குள்ளேயே தான் இருக்கும் இது ஆன்சர். 29.05 is the answer. Thank you for watching.